ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவனமித்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று முருகனுடைய 2ஆம் படை வீடாகிய திருச்செந்தூர் பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். திருச்செந்தூர் முருகனுடைய 2ஆம் படை வீடாக கொண்டாடப்படுகிறது. முருகன் சூரபத்மனை கொன்ற இடம் இந்த திருச்செந்தூரில் தான். சூரபத்மனை முருகன் கொன்றார் என்று நாம் சொல்வதை விட அவனை ஆட்கொண்டார் என்று சொல்வதே மிகுந்த பெருமையாக இருக்கும். ஏனென்றால் சூரபத்மனை தன்னுடைய கொடியில் சேவல் கொடியாகவும் கொண்டிருக்கிறார். அதே போல் அவருடைய வாகனமாகிய மயிலாகவும் சூரபத்மனை மாற்றியதும் இதே இடத்தில்தான். சூரபத்மனை கொன்றது கடைசியில் ஒரு மரத்தில் தான் அவர் ஒரு வேலையை சொருகி கொண்டார். அந்த மரமும் திருச்செந்தூர் கோயிலில் இருக்குது. எதிரிகளையும் முருகர் ஆட்கொள்வார் என்பதை இந்த சூரபத்மனை அவர் கொண்டதினால் நாம் அறியலாம். முருகனை முருகா நாம் நினைத்தாலே போதும். முருகா, அரோகரா, கந்தா, கடம்பா என்று நாம் அவரை கூப்பிட்ட குடலுக்கு ஓடோடி நமக்கு உதவுவார். எல்லா நன்மையும் நம்மளுக்கு தருவார். அவருடைய அருளை நம்மளுக்கு தருவார். திருச்செந்தூர் கோயில் அழகான கடற்கரை கரையில் உள்ளது. பொதுவாக முருகன் கோயில் எல்லா இடத்திலும் மலை மேல் தான் இருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூரில் மட்டும் கடற்கரையில் இருக்கிறது. மாதந்தோறும் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக இங்கு வழிபட்டு செல்கிறார்கள். எல்லா நலனும் பெற்று செல்கிறார்கள். மற்றும் ஆவணி மற்றும் மாசி மாதத்தில் முருகன் கோயிலில் கொடியேற்றி தேர் திருவிழா மிகவும் விமர்சையாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. அடுத்தபடியாக வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. முருகன் கோயிலில் கந்த சஷ்டி விழா மிகவும் அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு தனக்கு வேண்டிய வரங்களை பெற்று செல்கிறார்கள். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். சூரசம்ஹார விழா திருச்செந்தூரில் மிகவும் விமர்சையாக நடைபெறும். அன்று திருச்செந்தூர் கடற்கரை முழுவதும் பக்தர்கள் தலையாகத்தான் தெரியும். பக்தர்கள் 1,00,000 முதல் 2,00,000 வரைக்கும் முருகனுடைய அந்த சூரசம்ஹார காட்சியை பார்த்து முருகனை வணங்கிவிட்டு செல்கிறார்கள். திருச்செந்தூர் முருகனை வணங்கிவிட்டு தான் பழைய காலத்தில் நம்ம அண்ணாச்சிகள்லாம் கட்டை வியாபாரம் மற்றும் மளிகை வியாபாரம்லாம் தொடங்கினார்கள். என்று அவர்களுடைய அயராத உழைப்பாலும் முருகனுடைய அருளாலும் மிகவும் ஓகோ என்று அவர்கள் இருக்கிறார்கள். முருகனை குருவாகவும் பார்க்கப்படுகிறார். அதாவது முருகனுடைய குருஸ்தலம் திருச்செந்தூர் 2வது குருஸ்தலமாக எல்லாரும் சொல்கிறார்கள். குருவால் பாதிக்கப்பட்டவர்கள், குரு தோஷம் உள்ளவர்கள்லாம் இங்கே நம்ம முருகனை வழிபட்டால் அது நமக்கு நிவர்த்தியாகி எல்லா நன்மையும் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபடுவோம், எல்லா நன்மையும் நாம் பெறுவோம். அதற்கு என்னுடைய தலவாணித்து ஜோதிடம் சார்பாக முருகப்பெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.